ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம டயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்ததுமே எல்லோரும் நினச்சிருப்பீங்க இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் எஃப்எஃப்னு. பட் இல்லைடா, இது என்னோடய ஓன் தாட்டட் எஃப்எஃப் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அப்படியும் மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இது உங்கள் எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன். தென் யுவா அண்ட் அபிஷா, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. சரிடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேக வேகமாக அப்படியே ரெடி ஆகிட்ருக்கீங்க, நல்லா கத்திக்கிட்டே. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, ஏய் என்னடி காலங்காத்தாலே சும்மா நொய்யின்னு, நேற்று தான் பார்ட்டிக்கு போய் அவ்வளோ ஆட்டை போட்டோம்ல, மூடிக்கிட்டே வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருடி, டயர்டாகவே இல்லையா உனக்கு? இப்படி ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்ருக்க, சே லீவை போடு. ஏய் உன் பாஸ் மாதிரி என் பாஸ் கிடையாதுடி, இவன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பான்டி, எரிஞ்சிரிஞ்சு விழுவான், ஐயோ டென்ஷன் ஆகும்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு லியா வந்துட்டு, எப்போடி நீ ஆச்சு உன் பாஸ் ஆச்சு, நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெட்ஷீட்குள்ளே போகிறா. அப்போ நீங்கள், சீ நீ எல்லாம் உனக்கு என்ன சந்தோஷமாக இருக்க, எனக்கு அப்படியா? ஒரு நாள் வரலினாலும் ஏன் வரல, எதுக்கு வரல, ப்ரூஃப் காட்டு. என்னை மட்டும்தான் அவன் இப்படி டார்ச்சர் பண்ணுவானா, இல்லை எல்லாத்தையும் அப்படி பண்ணுவானான்னு எனக்கு சத்தியமாக தெரிலடி. ஊரில் எவனோ நல்ல நல்ல பாஸெல்லாம் வச்சுட்டு லீவ் போட்டு சுற்றிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு பாரு, எப்போ பாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ், ஒர்க்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே களைச்சி போட்டுட்டு, இந்த டைமில் தான் ஒரு ட்ரெஸ்ஸு கூட கைக்கு சிக்காது, ஹோலி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டும் பின்ன ஒரு ஸ்கர்ட்டும் எடுத்து போடுறீங்க. போட்டு மிரரை பார்த்துட்டு, லியா ஏய் இங்கே பாருடி, என்னடி இது என் ஸ்கர்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, என்ன டேஷ்டி பண்ணி தொலைஞ்சா? வயன் என்னடி நீ இவ்வளோ ஹாட்டாக இருக்க? டி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணிட்டுருக்க? என்னடி இது, என்னோட ஒரு ஸ்கர்ட்டு கூட காணுமே, அது லாங்காக இருக்குமேடி, இது அப்படியே ஆப்போசிட்டாக என்னடி பண்ண? அது எல்லாத்தையும் நான் ட்ரை வாஷ்க்கு அனுப்பிட்டேன்டி. சரி இதை போட்டு போ. ஏய் விளையாடாதடி, இப்போ நான் என்னடி பண்ணுறதெல்லாம் அசிங்கமாக. இப்படியே போடி, அந்த பாஸ் உன்னை பார்த்து ஃப்ளாட் ஆயிடுவான், திட்ட மாட்டான், உனக்கு மெசேஜ் பண்ணுவான், சேட் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாசமாக போனவில்லை அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போதே டயாங்கிட்டேருந்து கால் வருது. ஐயோ இவனா, இவன் இனி என்ன சொல்ல போகிறானோ, போச்சு. ஹலோ சார். ஹலோ, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்கா மிஸ் வயன்? இருக்கு சார். இப்போவே டைம் 8:50. நீ மேக்கப் பள்ளி பூசிட்டு அந்த ஹிப்பை ஆட்டிட்டு ரோட்டில் சீனை போட்டுட்டு வர்றக்கே 9:45 ஆகிரும். ஸோ மீட்டிங் 9:30. என்ன பண்ணலான்னு இருக்க வயன் அப்படின்னு டயாங் கேட்டதுமே உங்களுக்கு அள்ளு விட்டுட்டு, இதோ நான் ஸ்கூட்டி எடுக்க போகிறேன் சார், வந்துடுவேன். நீ ஸ்கூட்டியை எடு, இல்லை எதையோ எடு, இல்லைனா ஓடியாச்சு வா, பட் எனக்கு நீ 9:30 இங்கே இருக்கணும், பங்க்சுவாலிட்டி இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஐயோ என் தலை எழுத்து பத்தாததுக்கு இவன் மேலே லவ் வேறு எனக்கு வந்துடுச்சு, இந்த ஹிட்லர் மேலே எப்படி தான் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐடி கார்டு எல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் ஓடி வந்து ஸ்கூட்டி ஆன் பண்ணுறீங்க. ஸ்கூட்டி சுத்தமாக ட்ரையில் இருக்குது, கிழிஞ்சுது. ஐயோ எனக்கு நேரமே சரியில்லை. இப்போ டைம் என்ன? 9 o'clock, அதுக்குள்ளேயா? ஐயோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடுடி, இடையில யாராச்சும் வந்தால் லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஓடிட்டுருக்கீங்க. அப்போது அந்த ஷார்ட் ஸ்கர்ட் வேறு உங்கள் மானமெல்லாம் அப்படியே பறந்து போயிட்டுருக்கு, எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எப்படியோ ஓடி போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுன்னே ஓடிட்டுருக்கீங்க. அப்போது ரெண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கூட்டியில் அப்படியே உங்கள் பக்கத்தில் ஸ்லோ பண்ணிட்டு, டே மச்சான் பாத்தியாடா, டே ஃபிகர் மச்சான், டேய் ஓடுறா மச்சான், லிஃப்ட்டு கொடுக்கலாமாடா, டேய் முரட்டு சிங்கிளை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வேணா அவனை சைட் இடிச்சிட்டு, நான் வேணா ஸ்லோ பண்ணுறேன், மற்றபடி பொண்ணுங்களெல்லாம் என் ஸ்கூட்டியில் நான் ஏற்ற மாட்டேன்டா. இவனுக்குள்ள நான் கேட்டனோ, சீ எங்கேருந்து இந்த சனினுங்க வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. பட் அவனுங்க அப்படியே உங்கள் ஸ்கூட்டியில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு, உங்கள் பக்கத்துலேயே அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு, ஏய் கூப்பிட்டு திரும்ப மாட்டியா? ஐயோ வர்ற கோத்துக்கு செருப்பு வச்சு அடிச்சிருவேன். ஓகே இங்கே இருக்கிற கோத்தை அங்கே காட்டக்கூடாது, எப்படியாவது ஓடிடு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது அந்த பசங்க விடாமல், மச்சான் மச்சான் ஃபோன் எடுறா மச்சான், மச்சான் வீடியோ எடுத்து ரசிக்கலாம்டா மச்சான், எடு எடு அப்படின்னு அவன் சொன்னதுமே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏய் என்ன ஒன்று விட்டுருவேன், சும்மா லெஃப்டில் விட்டால் ரைட்டு திரும்பிக்கும், மூடிக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிடுறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல மனுஷி உங்களுக்கு லிஃப்ட் தராங்க. நீங்களும் அதில் ஏறிட்டு அப்படியே ஃபைனலாக ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு உள்ளே அப்படியே ஓடி வரீங்க. எல்லாருமே உங்களையும் உங்கள் லெக்ஸை தான் பார்த்து ஸ்டார் ஆகுறாங்க. அப்போது கோவொர்க்கர் தான் கை. அவன் வந்துட்டு, வயன் என்னுடைய ட்ரெஸ்ஸை விட ஸ்கர்ட் அழகாக இருக்குது, நல்லா பலன்னு. அப்போ நீங்கள் கையோட காதை பிடிச்சி திருப்பிட்டு, உன்னெல்லாம் உங்கள் அப்பா காது மேலே ஒன்று கொடுத்து வளர்த்திருக்கணும் சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீட்டிங் ஹால் டோர்கிட்ட போயிட்டு, வயன் எல்லாம் பர்ஃபெக்ட் தானே, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோ, ஐயோ இந்த ஹிட்லருக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனால் என்னடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பியரன்ஸ் எல்லாம் அப்படியே செக் பண்ணிட்டு, ரெஸ்பெக்டட் ஆஃபீஸர்ஸ் மே கெட் இன். அப்போ டயாங் உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே அவன் வாட்சை நோட் பண்ணிடுறான். அப்போ நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே டயாங்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம், அஃப்கோர்ஸ் வயன் கமான் ஜாயின் வித் அஸ் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் போய் டயாங் கிட்ட உட்காடுறீங்க. குட் மார்னிங் டயாங் சார். அப்போ ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்களை ஒரு லுக்கு விடுறான் மேலேருந்து கீழே வர. உங்களுக்கு அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஸ்கர்ட்டை அப்படியே சரியாக இழுத்து விட முடியாமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ டயாங் ஆல்சோ லவ்ஸ் யூ, பட் அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை. ஸோ அவன் அப்படியே வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு எகெயின் உங்களை பார்க்குறான். ஐயோ இவன் வேறு இதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கான். ஹிட்லர் என்ன ஏன்டா இப்படி முறைக்கிற, நீ முறைக்கிறியா இல்லை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே. நெக்ஸ்ட்டு நான் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்குது. இவன் வேறு இப்படி பார்த்துட்ருக்கான். ஐயோ சரி கூல் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ டயாங் வந்துட்டு, வயன் ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன்ஸ்? எஸ் சார், ஐம் ரெடி, ஐ கேன் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் நர்வஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. அப்போ சில யங் ஆஃபீஸர்ஸோட கேஸ் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் மேலேயும் உங்கள் ஸ்கர்ட் மேலேயும் உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஒரு மிக்சட் ஃபீலிங். ஐயோ இவனுக்கு வேறையா காட், எனக்குன்னு பார்த்து தான் இந்த கண்ட்ராவியெல்லாம் நீ எனக்கு நிகழ்த்துவியா? ஓ காட் நான் கூட டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டயாங் வந்துட்டு, ஒயன் லெட்ஸ் ஸ்டார்ட், சீக்கிரம், எவ்வளோ நேரம்? இப்போ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ டுடே. ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டோன்ட் ஆல்ரெடி நோ மீ, myself I am Moen and I am a project detector in this office. Well, let's talk about the idea of global internet. அப்படின்னு தைரியமாக பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் டயாங்க பார்த்துட்றீங்க. அவ்வளோதான், அவங்கள முறைச்சிட்டே அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டுருக்கான். இவனை யார் இப்போ என்னை பார்க்க சொன்னா? காட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு, ஓகே let's talk about the internet is a network of computer linking many different language. தப்பு வயன் என்னாச்சுமா? நல்லா பேசுங்க, தைரியமாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. ஒன் செகண்ட் சார், the internet is linking many different again மறந்து போச்சு. என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? இதுக்கு தான் இந்த டயாங்க பார்க்கவே கூடாது. ஓகே டயாங், வயன் இன்டர்நெட் இஸ் டெவலப்பிங். மறந்துருச்சு போச்சு. சரி, இதுக்கு மேலே நீ ரொம்ப சொத்துப்பிடுவ, இப்போவே குயிட் ஆகிக்கோ. ஐயோ எனக்கு ரொம்ப தலை சுற்றுதுங்க சார், நான் போகிறேன். வெயிட் அ நிமிட், ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ராமா பண்ணிட்டு வெளியில் ஓடி போயிடுறீங்க. டயாங்க்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அவங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் லுக்கோட டயாங்கை பார்க்குறாங்க. டயாங்க்கு மான மரியாதை எல்லாமே போன மாதிரி. ஓகே டோன்ட் வரி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஃபைனலாக மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வெளியில் நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கூட தானே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் கை பக்கத்தில் உட்காந்துட்டு,
கை இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு பெரிய டோஸ் இருக்குது, அது மட்டும் தெரியுது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நான் அந்த டோஸை வாங்குவேன். உன்னால் முடியுமா கை? ஆ, அவளே என்ன சொன்ன? எங்கள் அப்பா என்னை சரியாக வளர்க்கலன்னு. ஓடி ஓ, நீயே வாங்கிக்கோ. ஏ கை 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 ப்ளீஸ் ப்ளீஸ்டா, நான் கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன். எனக்கு அங்கே போகிறக்கு கூட பயமாக இருக்குது. நான் அப்படியே டம்ப் பண்ணிட்டு இந்த ஒரே இடத்துல அப்படிலேருந்து அப்படி கம்மு போட்ட மாதிரி உட்காந்துருக்கேன் கை. உனக்கு உனக்கு என்னை பார்த்தா பாவமாக இல்லையா? இல்லை. ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் கை அப்படின்னு சொன்னதுமே அவன் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் அப்படியே ஷிவராகிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே நம்ம டயாங்க்கு மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அவன் செம்ம காண்டில் இருக்கான். பிகாஸ் ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ சின்சியாரிட்டி காட்டுற அளவுக்கு அவங்க யாருமே உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏற்றி விட்டு போயிருப்பாங்க. டயாங்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வெளியில் வந்து நிற்கிறான். நீங்கள் ஹாயாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு, டே கையே சாஸ் எங்கடா? என்னடா அறிவில்லையா உனக்கு? இது வாங்கிட்டு வந்தால் அதையும் வாங்கிட்டு வரணும்ல, உனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்டா. உங்கள் அப்பா உன்னை சரியாக வளர்த்துல, இதுலேயே தெரியுது. ஏய் செருப்பால் அடிச்சிருவேண்டி. அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேஷுவலாக திரும்பி பார்க்குறீங்க. டயாங் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். உடனே நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு, என் கை சொல்ல மாட்டியாடா? சாவடி சாவு. அப்போ டயாங் வந்து அப்படியே அவன் கோட் பட்டன் ரெண்டையும் கழட்டிட்டு அப்படியே அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு உங்களை பார்த்து முறைக்கிறான். ஸோ எப்போவுமே சூயிங் அப்போ சூப் பண்ணுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தருவான்ல, அந்த மாதிரி அதை தந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே அவன் கேபின்குள்ளே போயிடுறான். நீங்கள் உடனே ஒரு ப்ரீத் எடுத்து விட்டுட்டு, கை என்னடா இவன் இப்படி பார்க்குறான் எகெயின் எகெயின், இன்னைக்கு எனக்கு சம்பவம் இருக்குது. போச்சு போச்சு, என்னன்னு தெரியலையே கை, பயமாக இருக்குது கை, நீ மட்டும் என்னை விட்டு போயிடாது என்ன அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே டயாங் இருந்துட்டு, இப்போ ஒர்க்கில் இருக்க எல்லாருமே கிளம்பி போங்க, ஓகே? இது என்னோடய ஆர்டர். இப்போ இருக்கிற எல்லாருமே ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜாலியாக வந்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டயாங் இருந்துட்டு, ஒயன் ஒன்று சொல்லலடி, உன்னை தவிர எல்லாருமே போகணும். எப்படி? எங்க நீயும் வாயால் சொல்லி பார்க்கலாம். எல்லாரும் போங்க, நான் மட்டும் இங்கே இருக்கணும்னு சொல்லு. ஆ சார் சார் சொல்லுடி. எல்லாரும் இப்போவே கிளம்பி போங்க, உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உங்கள் சலீவாவை டம்ப் பண்ணுறீங்க. ஐயோ பையன் என்னவா இருக்கும்? கை பூரியா கை, நீ தானடி இப்போ சொன்ன எல்லாத்தையும் போக சொல்லி? ஆமாம், டயாங்க சொல்ல சொன்னார், அதனால தான் நான் சொன்னேன். பயமாக இருக்குடா. அப்போ எல்லாருமே உங்களை பாவமாக பார்க்குறாங்க. பிகாஸ் டயாங் ரொம்ப கோல்டு டைப், என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் உங்களை ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த சேரில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பாவமாக, போகாதீங்க. ஓ எல்லோரும் போயிட்டீங்களா? நான் மட்டும் தனியாக? ஐயோ இப்போ அவன் என்ன பண்ண காத்திருக்கானோ? அவன் பார்வை வேறு சரியே இல்லை. காட், இல்லையா பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்க லேப்டாப்லேருந்து அப்படியே நீங்கள் டயாங்கோட கேபினை பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவன் லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களே அப்படியே ஸ்டாராக வெறித்தனமாக பார்த்துட்ருக்கான். போச்சு, எல்லாம் போச்சு. இவன் எப்போ என்னை விடுவான் வீட்டுக்கு? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணுவான், எதையாச்சும் லேப்டாப்பில் கேமாச்சும் விளையாடுவோம், சவுண்டு தான் கேட்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிஸ்டம் கிட்டே போயிட்டு, ஐயோ என்னமோ ஒன்றுனே கை ரொம்ப நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கீபோர்டை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே டயாங்க பார்க்குறீங்க. அவன் இன்னும் வந்து ரொம்ப ஹார்ட் அவங்கள பார்த்துட்டே இருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே உங்கள் சலிவாவை டம்ப் பண்ணிட்டு, சரி அவனை பார்க்காத, அவனை பார்த்தா தானே உனக்கு என்னமோ தோணுது, நீ ஒன்று பண்ணு, சிஸ்டமில் ஏதாவது பார்த்துக்கிட்டே கூல் வயன், எதுக்கு இவ்வளோ நர்வஸ் ஆகுற? ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, அவன் ஏதாவது ஒரு வேலை சொல்லுவான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கூல் பண்ணிட்டு ரொம்ப நேரம் லேப்டாப்லேயே அப்படியே வந்து அந்த சிஸ்டம்லேயே மூழ்கி இருக்கீங்க. ஸோ டயாங் என்ன பண்ணுறானா, ஓ
உனக்கு இப்போது சிஸ்டம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் உள்ள பிசியோட அந்த ஒயரு தென் அந்த லைட்டிங் ஒயரெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுறான். ஸோ ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா உங்கள் சிஸ்டம், உங்கள் கனெக்ஷன்ஸ், பின் உங்கள் லைட் எல்லாமே அப்படியே டிம் ஆகிடுது. நீங்கள் உங்கள் தலையில் கை வச்சுட்டு இப்போ என்னாச்சு, எதுக்கு எல்லா கனெக்ஷனும் திடீர்னு கேட்கலாமா வேண்டாமா சார்கிட்ட? சார் ஒன்றும் இல்லை சார். ஐயோ ஏதாவது கேளுடி. ஐயோ இப்போ நான் சிஸ்டமை பார்த்தாலும் கரண்ட் இல்லை, எப்படி பார்க்குறேன்னு கேட்பான். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹொயன் சார் அதுதான் கரண்ட் இல்லை, எதுக்கு சிஸ்டமை முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சு உட்காந்துருக்கீங்க? மூடிக்கிட்டு சிஸ்டமை மூடிட்டு உட்காருங்கன்னு சொல்ல வந்தேன். சார் நான் போகலாமா சார்? எல்லாருமே போயிட்டாங்க. ஓ அப்படின்னு கிழிச்சிட்டிங்க நீங்கள் போகிற அளவுக்கு? அவங்கெல்லாம் 4-5 கிழிச்சாங்க, நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒயன்? இப்போ நான் என்ன சொல்கிறது? சார் ஒன்றும் இல்லை சார், ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன், நான் நல்லா பார்ப்பேன். தெரியுது நீ நல்லா பார்ப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் சிஸ்டமெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போது டைரெக்டாக அவனோட ஃபேஸ் தான் அங்கே தெரியுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் அப்படியே கழட்டி வீசுகிறான். இப்போ இங்கே என்னடா நடக்குது? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஷர்ட்டு? ஓகே கண்ட்ரோல் மூச்சு ஃபஸ்ட்டு இவ்வளோ விடாத. ஓகே எதையும் பார்க்காத, அப்படியே இரு. ஓகே அப்போ டயாங் வந்துட்டு ஓ கண்ணை மூடுறியா நீ? இரு வயன். சார் அங்கே ஒரு கேஸ் ஆஃப் பீர் இருக்கும், எடுத்துட்டிங்க வா. என்னை என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்கிறான். சரி போவோம், அப்போ வச்சு விடுறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேஸ் ஆஃப் பீர் பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஏய் டேபிளில் வெயிடி. என்னது டியா? சரி வைப்போம். நான் போகலாமா சார்? என்னது போகலாமாவா? இதை யார் உங்கள் அப்பனா திறந்து ஊற்றி கொடுப்பான்? ஓ ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஊற்றி கொண்டு வந்து கொடு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சேரில் சாஞ்சிக்கிட்டே அவன் காலை டேபிளில் வச்சுட்டு அவன் 2 கையும் பின்னாடி அப்படியே வச்சு படுத்துட்டு என்னடி இன்னும் நின்றுட்டே இருக்க? ஓ பயன் உங்களுக்கு வேற சஃபகேட்டிங்காக இருக்குல்ல? நான் அதை மறந்துட்டேன். இத்தினூண்டு ட்ரெஸ் போட்டு வந்தால் சஃபகேட்டிங்காக இல்லாமல் என்ன டேஷ் மாதிரியா இருக்கும்? சார் உண்மையாகவே எனக்கு ஏய் நிறுத்துடி. என்னடி இது? உனக்கெல்லாம் என் கம்பெனி பார்த்தா வாயில் அசிங்கமாக வந்துருண்டி. உனக்கெல்லாம் என் கம்பெனி பார்த்தா என்னடி தோணுது? டேஷே சொல்கிறீ? சார் நீங்கள் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? நான் அப்படி தாண்டி பேசுவேன். இன்றைக்கி என்னடி பண்ண நீ? ஞாபகம் இருக்கா? என்ன பண்ண சொல்லு. சார் ப்ரெசன்டேஷனை ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ணல சார். அதை ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ண தெரில, ஆனால் உன் பாடியை மட்டும் நல்லா ப்ரெசண்ட்டாக வச்சுருக்க, அப்படி தானே? சொல்கிறீ. உனக்கு என்ன பார்த்தா இளிச்சமாய மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸையும் அவளையும் பாருங்க. என்ன எல்லாத்தையும் காட்ட வந்தியா? சொல்கிறீ. என்ன இதை காட்டி எல்லாத்தையும் மயக்கி அப்படி பண்ணலான்னு வந்தியா? சொல்லு. சார் அசிங்கமாக பேசாதீங்க சார். சி வாய மூடு. அசிங்கமாக பண்ணிட்டு அசிங்கமாக பேசாதீங்களாம்மா? நான் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்சமாக அதை மறைக்கிறியடி கையை வச்சு? அப்படியே தெரியுது பாரு, நான் கூட அங்கே தான் பார்த்துட்ருக்கேன். சார் இப்போ மறைச்சேன். அப்போ அத்தனை பேர் இருந்தாங்களே? சார் ஆக்சுவலாக நேற்று நைட்டு என்னடி பண்ணிட்டு வந்த? எங்கே போனேன்? எங்கடி போனேன்? நான் கூட பார்த்தனே, நல்லா ஜாலியாக ஸ்கூட்டியில் உன் ஃப்ரெண்டு இல்லையா? அவளை கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போவே கால் பண்ணியிருப்பேன் ஆஃபீஸ்க்கு வான்னு. லேட் பண்ணிட்டேன்டி. லேட்டு இன்னைக்கு பிடிச்சிட்டேன், விட மாட்டேன். சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். ஏய் தெரியாமல் பண்ணுற வேலையாடி இது?
ப்ரெசன்டேஷன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், அதை விடு. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி சொல்லு. என்ன கருமுடி இது? என்ன சின்ன வயசில் எல்கேஜி போகும்போது வாங்கின ஸ்கர்ட் அது இப்போ போட்டு பார்த்தியா? சொல்கிறீ சார். சார் எல்லாம் ட்ரை வாஷ். ஏய், எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரியே புழுகாதடி. என்ன போட்டு பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் காட்டணும், நான் மட்டும் பார்த்து ரசிக்கக்கூடாதுன்னு போட்டு அப்படியே வந்துட்டியா ரோட்டில்? எவனும் எதுவும் கேட்கலையா? சார் இப்போதான் பேசாதீங்க சார். அப்படி தாண்டி பேசுவேன். என் கம்பெனி மானம் போயிடுச்சுடி. எங்கெங்கேயோ நேற்று சுற்றிக்கிட்டு வந்துட்டு ப்ரெசன்டேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இப்போ அவன் என்ன நாக்க பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறான். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி, உன்னால தான். உன் மேக்கப்பில் இருக்கிற ப்ரெசன்டேஷனு இதில் உனக்கு காட்ட தெரில. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் லைட்டாக அழுதுட்டு சார் சார் என்னை விட்டுருங்க சார், நான் போகணும் சார். நீ போயிட்டா என் கம்பெனிக்கு நீடி பதில்? நான் எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு பதில் சொல்லுவேன்? சொல்கிறீ சொல்லு. சார் சார் நான் வேணும்னா நைட் ஃபுல்லாக உட்காந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம கூகுள் மீட்டில் அந்த மாதிரி ஜூமில் எதுலையாச்சும் பண்ணி கொடுத்துட்றேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ செம்ம காண்டா இருக்குது. எனக்கு தெரியாது, எனக்கு நீ ஏதாவது தந்தே ஆகணும். ரைட் நவ் யோசி, சீக்கிரம் யோசி. சார் சார் இந்த மந்த்து சேல்ரி வேணால் எனக்கு தராதிங்க சார். சி என்னடி நீ? என்னை பார்த்தா உன் சேல்ரிக்கு அலையிற நாய் மாதிரி இருக்கா? சொல்லு. இல்லை 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 சார். அப்புறம் வேற என்ன தருவேன்? சீக்கிரம் சீக்கிரம் சொல்கிறீ. எனக்கு பாடி வேறு ரொம்ப பெயினாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சார் ஏன் சார் எப்போ பாரு என்கிட்டே இப்போல்லாம் ரொம்ப கோவமாக நடந்துக்கிறீங்க? எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கீங்க. நீ பார்த்தியா நான் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்வீட்டாக இருந்தது? நீ பார்த்தியா? ஏண்டி வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன் தேவையில்லாதது பேசிகிட்டு இருந்தான்னு வையே. நான் மைசெல்ஃப் கூட ஸ்வீட்டாக இருக்க மாட்டேன். எவடி உனக்கு இதெல்லாம் சொன்னா? சார் சார் மெதுவாக சார். அப்படி தான் கத்துவேண்டி, அப்படி தான் கத்துவேன். என்னடி நீ பிடுங்கி வச்சிருக்கிற லட்சணத்துக்கு உன்னை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்கிறியாண்ணா? தப்பு தான் சார் பண்ணேன். ஆமாம், இப்படி அப்படியே நல்லா எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி உங்களை அப்படியே அந்த சோஃபாவில் தள்ளி விட்டு உங்கள் மேலே படுத்துக்கிறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. டயாங் சார் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. தாங்கிக்கோ. எனக்கு இருக்க கோவத்துக்கு நீ இதுக்கு மேலேயும் தாங்க போகிறடி. சார் சார் பயமாக இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையையும் அந்த சோஃபாலே அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா லிப் லாக் பண்ணுறான். நீங்களும் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்காமல் பண்ணுறீங்க பிகாஸ் யூ லவ்ஸ் ஹெம். ஸோ அந்த லிப் லாக் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் டைம் டு பி ஃப்ராங்க். அவனோட லிப் எடுத்து உங்கள் அப்பர் லிப்பில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதில் லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் எகெயின் அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட அப்பர் லிப்பை பைட் பண்ணி அப்படியே அவனை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் நல்லா லிப் லாக் பண்ணிருக்கும் போது டயாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு மை பேபி கேர்ள் இஸ் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்படியே அவன் லிப் வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் அப்படியே உங்கள் ஃபேஸில் ஸ்டார் ஆகிட்டு, வயன் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லடி. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து நான் சரியாக தூங்கவே இல்லை சார். சரி என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு நீங்கள் பேசும்போது டயாங் அப்படியே வந்து அவனோட லிப் எடுத்து உங்கள் லிப்பில் ப்ரெஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறான். இது எப்படி இருக்குன்னா, உங்கள் 2 பேரோட டங்க் அப்படியே ட்விஸ்டட் ஆகி இட்ஸ் லைக் அ டீப் ஓஷன் அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி அ லஸ்ட். இதில் அவங்களால அவனோட ட்ரூ லவ் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் அவனோட வேர்ட்ஸ் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த ஃபீலிங்ஸ் நான் ஃபீல் பண்ணதில்லைன்னு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவங்க மேலே எவ்வளோ லவ்டாக இருக்கான்னு. நீங்கள் அவ்வளோ ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டதும் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, எல்லோரும் பார்த்துருக்காங்க, அதையும் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தெரிஞ்சும்
நீங்கள் அவனோட ஹேர் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு நீங்கள் எகெயின் வந்து அவன் ப்ரெஷருக்கு லிப் லாக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே ரப் பண்ணிட்டே உங்கள் ஷர்ட்டை கழட்ட வரான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டயாங்கை தள்ளி விட்டுட்டு வெளியில் கேபின் கிட்டே போய் நின்னுறீங்க. அப்போ உன் பின்னாடி வந்து உங்களை பேக்கப் பண்ணிட்டு, இப்போ என்ன இதுக்கு நீ இங்கே வந்து நின்ன? சார் நான் பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா? இது பனிஷ்மெண்ட்டா ஒயன்? நான் உன்னை ஸ்வீட்டாக பனிஷ் பண்ணிட்டுருக்கேன்டி. பாதியிலே வந்துட்டின்னா எனக்கு இது நல்லாவா இருக்கு? சார் ஆனால் என்ன இப்படி தான் எல்லா பொண்ணுங்களையும் பனிஷ் பண்ணுவியான்னு கேட்குறியா என்ன? நான் தான் சொன்னல, உன்னை பார்த்தா மட்டும்தான் இப்படிலாம் பனிஷ் பண்ண தோணுது, மற்றவங்களெல்லாம் பார்த்தா மதிக்கணும் கூட தோணாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த கேபினில் உட்கார வச்சு அவன் உங்கள் 2 லெக் அடியிலையும் வந்து நின்னுடுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டயாங் என்ன பண்ணுறான்னா அவன் ஃபேஸ் உங்கள் நெக்கிட்ட வச்சு நல்லா வந்து பைட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்படியே அவன் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அப்படியே அவன் கேபின்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டு அந்த நைட் உங்கள் 2 பேத்துக்கும் செம்ம ஸ்வீட்டாக போகுது. ஸோ மார்னிங் நீங்கள் அப்படியே அவன் ஹக்குள்ளே தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு டயாங் சார் எல்லோரும் வந்துட போகிறாங்க, டைம் என்ன? ஏய் மூட்டு பாட்ரி, இன்னைக்கு சண்டே தெரிஞ்சு தான் நேற்று எல்லாத்தையும் சீக்கிரம் போக சொன்னேன். எகெயின் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. சார் நேற்று கொடுத்த பனிஷ்மெண்ட்கே என்னால் முடியலையே. அப்போ டயாங் வந்து உங்களை இழுத்து கீழே போட்டு அவங்க மேலே படுத்துட்டு, இப்போ எதுக்கு நீ சாருன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐ ஹேட் தட் வேர்ட், திருப்பி அதை சொல்லாத. ஓகே, ஆனால் நேற்று நீங்கள் ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்ன? ஒன்று சொன்னீங்க. என்னடி சொன்ன? நீங்கள் இங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கும்போது எங்கே பண்ண? இங்கேண்ணா சார் இப்போ தானே சொன்னேன், சாருன்னு சொல்லாதானே? ஓகே டயாங் ஓகேடா. இங்கே நீ கிஸ் பண்ணும்போது ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். அதுக்கு என்னப்போ? என்னடி விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா என்ன? போக மாட்டேன், ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் அப்படியே புரியாத மாதிரி பார்க்கும்போது, உனக்கு ஓகேனா இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கும் ஏஜ் ஆச்சு, நீயும் எத்தனை நாள் தான் ஸ்டாஃபாகவே இருக்க போகிற, வா என் கூட சேர்ந்து இந்த ஆஃபீஸ்க்கே நீயும் ஹெட் ஆயிரு. சார் இதெல்லாம் ட்ரீமாக இருந்தேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா டயாங்? ஏன் பிடிச்சதா? எல்லாமே பிடிச்சிருக்குடி உங்ககிட்ட. எனக்கு என்ன தெரியுமா பிடிக்காது? நீ அந்த லியா கூட சேர்ந்து பார்ட்டி போகிறது, வெளியில் சுற்றுறது. போகாத என்ன? போகக்கூடாதுடி, இதுக்கு மேலே நீ என் பொண்டாட்டி. நான் இனிமேல் போக மாட்டேன். உனக்கேண்டி என்ன பிடிச்சது? அதுவா, எல்லாருமே என்கிட்ட ஃப்ளிட் பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் நீ மட்டும் வித்தியாசமாக இருந்த. எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டு ரொம்ப பிடிச்சிது. நீ திட்டணுன்றதுக்காகவே நிறையா தப்பு பண்ணணுன்னு தோணுச்சு. இதோ இப்போ பண்ணமே ஒரு தப்பு. அப்படியா? நீங்கள் ஏன் எல்லாமே டபுள் மீனிங்காகவே பேசுகிறீங்க? சரி, சிங்கிள் மீனிங்காக பேசுகிறேன். இன்னொரு டைம் வேணும், வா. உனக்கு நேற்று நான் பண்ண பனிஷ்மெண்ட் பிடிச்சதா பிடிக்கலையா? அது எப்படி சொல்கிறது? பிடிச்சதா பிடிக்கலையா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் என்ன, இன்னொரு டைம் அந்த பனிஷ்மெண்ட் செய்யலாம், வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எகெயின் உங்களை தள்ளி விட்டுட்டு அவன் வந்து எகெயின் வந்து ஒரு அழகான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறான். ஓகேடா, இந்த மொக்கையான ஒன் ஷாட்டை நீங்கள் செரி பிடிஎஸ் ஃபிக்ஷனில் மட்டும்தான் கேட்க முடியும். எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க, என்னென்னமோ பில்டப் போட்டியாமா, ஒன்றுமே இல்லையாமான்னு. இப்போதைக்கு இது போதும், போக போக பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் திங் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லஸ்ட் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி மேக் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இது நான் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஸ்வீட்டான விஷயந்தான். ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவை லஸ்ட், அது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி லவ். பட் அந்த லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறக்கே நம்மளுக்கு லஸ்ட்டு தான் தேவைப்படும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டு. ஓகே,
ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. நிறையா பேர் வந்து லஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் எஃப்எஃப்ல ஒரு கிஸ்னா கூட நான் அதுக்கு டெஃபினிஷன் கொடுப்பேன்டா. பிகாஸ் அந்த மூமெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அவங்க. ஐ மீன் லவ் பண்ணுற எஃப்எஃப்ல லவ் பண்ணுற பையன். அந்த மூமெண்ட் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூமெண்ட். ஸோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நான் இதுலேயும் பண்ணேன். ஓகே ஓகேடா, பாய்.